ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மாவின் சமையலறை கோயம்புத்தூர் சமையல். வாங்க இன்றைக்கி வாழைப்பூ கூட்டு எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் ஒரு வாழைப்பூவை எடுத்து க்ளீன் பண்ணி மோரில் போட்டு வச்சுருக்கேன். மோரில் போட்டு வச்சிங்கன்னா கருக்காமல் இருக்கும். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்தளவு கட் பண்ணிக்கங்க சின்ன சின்னதாக. இந்த வாழைப்பூ கூட்டு செய்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன். அதனால் கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா வாழைப்பூவையுமே சேர்த்துக்கலாம். நான் கட் பண்ணிவிட்டும் மோரில் தான் போட்டு வச்சுருக்கேன். அந்த மோர் எல்லாத்தையும் வடிச்சிட்டு வாழைப்பூவை மட்டும் அதோடு சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி ஒரு வாழைப்பூவுக்கே பெரிய ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். நிறைய பாசிப்பருப்பு போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி கொல கொலன்னு ஆகிடும், நல்லா இருக்காது. ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். காரத்துக்கு பச்சை மிளகா 4 பச்சை மிளகாயை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடிடலாம். இதுக்கு அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம், 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றுங்க போதும். இப்போ குக்கரை மூடி வச்சு ஒரு விசில் மட்டும் விட்டால் போதும். வாழைப்பூ ரொம்ப குயிக்காகவே வெந்துடும். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு நல்லா பொரியட்டும். அம்மாவின் சமையலறை கோயம்புத்தூர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வரும். இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டிருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். ஒரு 4 பூண்டை கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்குங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுடலாம். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க. இது ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம், டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். ஸ்டீம் போயிடுச்சு, எடுத்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், பருப்பு வாழைப்பூ எல்லாமே நல்லா வெந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தாளித்து வச்சுருக்க தாளிப்பையும் இதோட சேர்த்துடலாம். இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அந்த தண்ணி மட்டும் வற்றணும். இதுக்கு தேங்காய் சேர்க்கணுன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காயை இதோட சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி தேங்காய் சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன். தேங்காய் சேர்க்கலினாலுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். தாளிப்பை சேர்த்து இது நல்லா கொதித்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த தாளிப்பு அந்த மசாலாவோட சேர்ந்து நல்ல டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நல்லா கொதித்து வரட்டும். இது இன்னும் கொஞ்சம் திக்கான உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வாழைப்பூ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவோட ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்விங் பவுலுக்கு மாற்றிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.